வணக்கம். ஐயனார் துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட இங்கே பாருங்க சோழா, அண்ணனுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணியே ஆகணும், அண்ணன் பாவம் எவ்வளோ டைம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சோழன் இருந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்த பொண்ணு அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, அந்த வடை சுட்ட கதை சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணு தான் அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம போய் பேசி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி நிலா கேட்குறாங்க. சரிங்க, போய் பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலாவும் சோழனும் அந்த பொண்ணை பார்க்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் பேசுகிறாங்க. எதுக்காக எங்கள் அண்ணனை வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அவங்க வந்து தனி கொடுத்தனை வந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லவும் நம்ம சோழனுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இருந்தாலும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிலா கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க. என்னங்க இவங்க தனி கொடுத்தனை வேற கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு அண்ணன் வந்து கண்டிப்பாக தனி கொடுத்தனத்துக்கு ஒத்துக்கவே மாட்டார், உங்கள் கூட இருக்கிறது தான் அண்ணனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லவும், இல்லைங்க அண்ணனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்க, அண்ணன் வந்து சந்தோஷமாக இருந்தாவே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு நாங்கள் வீட்டில் பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அண்ணன் இல்லாமல் இந்த வீடு எப்படி இருக்கும், அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சோழன் இருந்துட்டு இங்கே பாருங்கடா, அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆகணும், அண்ணன் வந்து ரொம்ப பாவம், அண்ணன் சந்தோஷமாக இருந்தாவே நமக்கு போதும்டா, அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லவனும் பாண்டியனும் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரி அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்ட உடனே சரிங்கண்ணா எனக்கு ஓகே தான், எனக்கு அண்ணன் சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் சொல்கிறாரு. பாண்டியன் இருந்துட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னால் அண்ணன் இல்லாமல்லாம் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு கண்டிப்பாக அண்ணன் கூட ஒத்துக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க சோழன் இருந்துட்டு இல்லைங்க அண்ணன் வந்து அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும், கார்த்திகா கல்யாணத்துக்குள்ள அண்ணன் கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் யோசிக்கிறாங்க. அண்ணன் வந்து கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கோவிலில் போய் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அசிங்கப்பட்டுட்டு வந்தார், அதெல்லாம் இப்போ அவளுக்கு கொடுக்கவே தேவையில்லை, கண்டிப்பாக அண்ணனுக்கு கார்த்திகா கல்யாணத்துக்குள்ளே இப்போ கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் கிட்ட சொல்கிறாங்க. நிலா சரி ஓகேங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு பொண்ணு வீட்டுக்கு கால் பண்ணி கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பொண்ணு வீட்டில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வீட்டில் ஓகே சொன்னதுமே கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு கல்யாணமும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரன் கிட்ட சொல்கிறாங்க, வாங்க தனி கொடுத்தன் தான் போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் கிட்ட சொல்லவும் சேரன் ஆடி போய் நிற்கிறாரு. என்ன தனி கொடுத்தனமானா கண்டிப்பாக நான் உங்கள் கூட வரவே மாட்டேன், என் தம்பிங்க இல்லாமல்லாம் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்காக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரன் கிட்ட நம்ம சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா இவங்க 4 பேருமே இங்கே பாருங்கண்ணே நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சேரனுக்கு என்ன சொன்னாலும் மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. இங்கே பாருங்கடா, நீங்கள் இல்லாமல் என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்களா, கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமாக சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. எங்கே போகிறானே தெரில. அதுக்கப்புறம் நம்ம கவிதா இருந்துட்டு தனி கொடுத்தனத்துக்கு போக வேண்டான்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.